வேற என்ன புக்கு எழுத போறீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் நான் எப்பவுமே என்னை எழுத தூண்டுறது தூண்டுகோலாக இருக்கிறது அந்த கான்டெக்ஸ்ட்டு. நான் எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த கான்டெக்ஸ்ட் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். ஆகையால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நடந்தால் அதை பற்றி நான் எழுதுவேன். கண்டிப்பாக இந்த ஈரானுடைய போர், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மேலே எடுத்துள்ள போர் நிலைமையை பார்த்து கண்டிப்பாக நான் எழுதுவேன். ஏன்னா இது ஒரு சரித்திரத்தையே ஒரு திருப்புனையாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு போராக தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, நம்ம பார்த்தோம்னா இந்த இதில் யாருக்கிட்ட பண பலமோ மிலிட்ரி பலமோ மீதி பலங்கள் இருக்கிற நாடு தான் வென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது ஈரான் என்ற ஒரு ஒன்றும் இல்லாத ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வளமில்லாத நாடு, அதே நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாடு. பல நாடுகள் சேங்ஷன் கொடுத்து பல வருஷமாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற நிலைமையே நம்மளுக்கு தெரியும். ஆகையால் இந்த அடிப்படையில் அந்த ஈரான் அவனுக்கு சமமாக ஒரு கவுண்டர் கொடுக்குறான்னா அதுவே பெரிய ஆச்சரியம். இது வரைக்கும் ஒரு 4 வாரங்கள் ஆயிடுச்சு. இந்த 4 வாரத்துலேயும் அவன் கொடுக்கக்கூடிய இந்த போரை பற்றி இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ், சில டாக்ட்ரின்ஸ், மோடஸ் ஆப்பரண்டி எல்லாத்தையுமே திருப்பி பார்க்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஆகையால் அநேகமாக நான் எழுதுகிறேன்னா அந்த எப்படி ஈரானால் சமாளிக்க முடிஞ்சது, எப்படி ஓரளவுக்கு அவங்கள அடிப்பணிய வைக்க முடிய காட்டிலும் ஓரளவுக்கு அவங்கள ஈரான் திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் வந்தது, அது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதுதான் ஒரு திருப்புனை. ஆகையால் எந்த ஒரு நாடும் கண்டிப்பாக ஒரு இம்பீரியல் ஃபோர்ஸோ ஒரு எம்பையராவோ ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் எப்போ திரும்புவாங்க, அந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எப்போ திரும்புவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆகையால் வெறும் உங்ககிட்ட பண பலம், மீதி மிலிட்ரி பலம், மீதி அதிகார பலம் மட்டும் இருந்தால் போதாது. ஆனால் ஒன்றும் இல்லாத சில நாடுகளும் திரும்பி பார்த்தாங்கன்னா வேறு லெவலில் போகக்கூடிய நிலைமை. ஆகையால் எனக்கு தெரியாது எப்போ எழுதுவான்னு, ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கேன்.